கலைவாணர் என்று அழைக்கப்படும் என்எஸ் கிருஷ்ணன் வந்து தமிழ் சினிமாவில் இருந்தாலுமே இவர் மிகச்சிறந்த ஒரு கொடையாளி. யார் என்ன போய் உதவி கேட்டாலுமே எந்த ஒரு கேள்வியும் கேட்காம டக்குன்னு உதவி செஞ்சிருவார். என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாரா. கஷ்டமும் போய் யார் வந்து நின்னாலுமே அவங்களுக்கு அவங்க முகத்தை பார்த்து வேணுங்கிற கொடுத்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு கொடையாளி இருந்திருக்காரு. அவர் ஒரு தடவை அவங்க வீட்டில் ஒரு சில பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அவர்கிட்ட உதவி வேணும் அப்படிங்கிறக்காசரம் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வீட்டு வாசப்படிக்கிட்ட வந்து நின்றுட்டு அப்படியே ஒரு முகத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. மற்றவங்க கூட பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அந்த புறம் போனதுக்கப்புறம் இவர்கிட்ட உதவி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நின்றுருக்கிறாரு. இதை அவர் கவனிச்சிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லி போட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் பொறுத்துங்க அப்படின்னு அவங்க கூட பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கூட சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே டபடம்னு எழுந்திரிச்சு போகிறாரு. போய் ஒரு புக் எடுத்து கொண்டு வராரு. அந்த கொண்டு வந்து அந்த உதவி கேட்குற நின்றுருந்தார் இல்லையா, இந்தாங்க நீங்கள் வந்தீங்க இல்லையா, இந்தாங்க இந்த புஸ்தகத்தை கொண்டு போய் படிங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குறப்போ அதில் 25ஆம் பக்கம் பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, படிங்க, போய் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. வந்தவருக்கு ஒன்றும் புரியல. சரி இவர் இன்னும் நம்ம உதவி கேட்க வந்தா இவர் என்னமோ சொல்கிறாரு. சரி பெரிய மனுஷனாச்சு செஞ்சாங்கன்னு அவர் அந்த புத்தகத்தை வாங்கிட்டு போகிறாரு. அவர் எப்போ போல் அந்த பேசிட்டு இருந்து கூட போய் பேசிட்டு இருக்காரு. இவர் இந்த புக்கு வாங்கினவர் வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போய் அந்த புத்தகத்தை பார்க்குறாரு. 25ஆம் பக்கம் பார்த்தா அந்த காலத்திலேயே 100 ரூபாய் நோட்டுகள் 10 உள்ளே வச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு அப்படியே மனசு ரொம்ப நெகிழ்ந்து போச்சு. ஆகா, இவர் எப்பேற்பட்ட ஒரு கொடைவல் மகராசனப்பா, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவரை வாழ்த்துனாரா. ஏன் இந்த விஷயத்தை நம்ம உயர்வாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், அப்போ 100 ரூபாய் அப்படிங்கிறது, அதாவது ஒரு நாள் முழுக்க ஒரு ஆண் வேலை செஞ்சாலே 50 பைசா அல்லது 1 ரூபா தான் சம்பளம் அந்த காலத்தில். அப்போ அவர் உதவி செஞ்ச காலத்தில் அந்த உதவின்னு வேண்டி நின்னார்வார். அவர் கேட்ட டயத்தில் அந்த ஒரு சுச்சுவேஷனில் 100 ரூபாய் அப்படிங்கிறது 100 நாள் வேலை செஞ்சால் தான் கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. அதை 100 நோட்டு, அதாவது 1000 ரூபா அப்போயே என்ன ஏதுன்னு கேட்காம அவர் உதவி கேட்டு வந்திருக்காருன்னு சொல்லி போய் எடுத்து கொடுத்தாரு பார்த்தீங்களா. அந்த உயர்வான குணம் எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. அப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த கொடையாளி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நாம் உயர்வாக சொல்கிறோம். இதில் கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் ரொம்ப வறுமையில் கூட வாழ்ந்திருக்காரு. கடைசி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையில் தான் வாழ்ந்திருக்காரு. அப்படி வறுமையாக இருக்கிறப்ப கூட அவங்க வீட்டுக்கு யாராவது ஒரு உதவி கேட்டு வந்துட்டாங்கன்னா, கையில் காசு இல்லாட்டியுமே அவங்க வீட்டில் கூட வெள்ளி சாமான்கள், தங்க சாமான்கள், இந்த மாதிரி தங்கத்தில் இருக்கிற பொருட்கள், அப்புறம் சின்ன சின்ன வெள்ளி சாமான்கள் பூரா என்ன பண்ணுவார், இதை வச்சு நீங்கள் அதை ஏதாச்சும் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி தூக்கி கொடுத்துருவாரா. இதெல்லாம் அவங்க வீட்டுக்காரம்மாவுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்குது. ஒரு தெரிய வரப்போ ஏனுங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்காட்டி, அது ஒன்றும் இல்லைம்மா, யாராவது உதவி கேட்டு வர்றப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஜாமான்களாம் என்னை கேட்டுச்சு. என்னென்னா, அவங்களாம் உதவி கேட்டு வராங்களா, நல்லா சும்மா தானே இந்த வீட்டில் உட்காந்துருக்கிறேன், நான் அவங்க கூட போகட்டுமா அப்படின்னு சொல்லி போட்டு அதை என்கிட்ட கேட்டுச்சு. நானும் சரி போன்னு சொல்லி அவங்க கூட தூக்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது வறுமையில் இருந்தப்போ கூட எவ்வளோ ஒரு நல்ல மனசு பாருங்க, அவருக்கு உதவி செய்யணும் தங்கிட்ட எக்கட பூரா கொடுத்துருக்காரு. அதனால தான் அவரை சினிமாவில் இருந்தாலுமே மிகச்சிறந்த ஒரு கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க.